எல்லோருக்கும் வணக்கம். சும்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களெல்லாம் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தனுசு ராசிக்காரர்களை பற்றி ஒரு முக்கியமான சில குணாதிசயங்களை வாழ்க்கையில பார்க்க போறோம். இந்த தனுசு ராசின்னு சொல்லக்கூடியது காலச்சக்கரத்தினுடைய 9வது ராசி. மேசம் ரிஷபம் எப்படின்னு எண்ணி வரைக்கும் பார்த்தீங்களா, அப்போ 9வது ராசியா வரக்கூடியது தான் இந்த தனுசு ராசி. இதன் அதிபதியாக யார் வர்றாங்க பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வர்றாரு. இந்த தனுசு ராசிக்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பாக்கியஸ்தானம் சொல்லி சொல்லுவாங்க. வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளும் ஒருத்தனுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த தனுசு ராசியோடைய ஒத்துழைப்பு ரொம்ப தேவைப்படும்னு வச்சுங்களேன். அப்பேற்பட்ட தனுசில் பிறந்தவர்கள், தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள், இவர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான குணாதிசயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மீக பற்று, ஆன்மீக நாட்டம், இறை சிந்தனை, இறை பக்தி, இதுலயே எப்பயுமே வாழக்கூடிய நபர்களாக இந்த தனுசில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன காரணமோ தெரியாது, இவர்கள் பிறவிலேயே அந்த இறை பக்தி, இறை நாட்டம் அப்படியே அந்த விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த அப்ப இருந்தே சின்ன வயசுல இருந்தே அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகப்படியான நாட்டம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா இவர்களுக்கு இறைவனை பற்றின, தெய்வத்தை பற்றின ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், அல்லது பொது விஷயங்கள், ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பத்தி ஒரு 10 பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் இவங்களுக்கு தெரியாத நபரா இருந்தாங்க கூட, அந்த தனுசில் பிறந்தவங்க அந்த இடத்துல போய் நிற்கும் போது அதற்கான ஞானம் உருவாக்கி கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். குறிப்பா அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல இறைவனை பத்தி, தெய்வத்தை பத்தி, இதை பத்திலாம் ஞானத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தர்ம சிந்தனையோடு பழகக்கூடிய நபர்கள் வச்சுக்கங்களேன். ஒருத்தர் கஷ்டப்படுறவனுக்கு உதவி செய்யறது, எந்த விஷயத்தையுமே அந்த தானம் தர்மம் பண்ணி வாழணும் அப்படிங்கிற அந்த தர்ம சிந்தனை வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறோமா, அது 1 ரூபா தானம் பண்ண அப்படிங்கக்கூடிய அந்த தர்ம சிந்தனை கொண்ட நபர்களாக வாழ்வு இருப்பார்கள். நேர்மையான நபர்கள், யாரை ஏமாற்றக்கூடாதுங்கிற எண்ணம் வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம நினைக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும், மனதில் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் மற்றவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள், நேர்மையா செயல்படணும், ஒருத்தரை ஏமாத்தி பிழைக்கக்கூடாது இப்படிங்கிற எண்ணமெல்லாம் வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். துணிவான நபர்கள், எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு இடத்தையும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம், அந்த துணிவு கொண்ட நபர்களாக இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். பொதுவா ஒரு விஷயத்துல யாருனாலே செய்ய முடியாத ஒரு செயல் செய்யறப்ப அவனை என்ன சொல்லுவாங்க, சரியான சூப்பரான ஒரு சாகசக்காரன்டான்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி சில விஷயங்களை, யாருனாலே செய்ய முடியாத விஷயங்களை, அந்த சாகசங்களை வாழ்நாளில் நிகழ்த்தக்கூடிய நபர்களாக இந்த தனுசில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. யாருனாலையும் செய்ய முடியல, உடனே செஞ்சுட்டு போயிட்டா பார்த்தியா இப்படிங்கக்கூடிய தன்மையெல்லாம் இவர்களுக்குள்ள இயல்பா இருக்கக்கூடிய விஷயம்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு சில செயல்கள் செய்யும் போது அதை ஆர்வத்தோடு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள். ஏனோ தானோ ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் என்னைக்குமே செய்ய மாட்டாங்க. நமக்கு அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நம்மளை நம்பி சில விஷயங்களை ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னா அதுல அந்த ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய நபர்களாக மாறிடுவார்கள். சுதந்திர பறவைகள்னு வச்சுக்கோங்களேன். இவர்கள் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வரமாட்டாங்க, இவங்களும் யாருடைய கட்டுப்பாட்டுல போய் சிக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்க மாட்டாங்க, இவங்களும் யாருடைய கட்டுப்பாட்டுல போய் இருக்க மாட்டாங்க. சுதந்திர பறவையா இருக்கணும். வாழ்க்கையில நமக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு, பிடிச்சதை அனுபவிச்சுக்கிட்டு வாழ்க்கையில சுதந்திரமா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு இயற்கை குணாதிசயங்களாக சொல்லப்படக்கூடிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன். வெளிப்படைத்தன்மை, ஒரு விஷயத்த வெளிப்படையா செய்யணும், ஒளிவு மறைவு இல்லாம மறைமுகமா செய்யாம வெளிப்படையா 10 பேருக்கு 4 பேருக்கு தெரியணும் நம்ம செய்யறது அப்படிங்கிற எண்ணம் வாழ்க்கையில அவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதிகப்படியான நம்பிக்கை கொண்ட நபர்கள், ஒரு விஷயத்த நம்மால முடிந்தவரை முயற்சி செய்ய வேண்டும், அந்த செயல் நம்மளால சுத்தமா முடியல அப்படின்னா விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் வாழ்க்கையில இவர்களுக்குள்ள கொண்ட நபர்களாக இருப்பார்கள். அதிர்ஷ்டம் மிக்க நபர்கள்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க்கையில எல்லா மனிதருக்கும் எல்லா காலத்திலயும் சில காலகட்டங்கள் சரியில்லாமல் போகும். நான் ஒரு விஷயத்த செய்யறேன், அந்த விஷயத்திற்கான பலன் எனக்கு அந்த காலத்துல கிடைக்கணும், ஆனா அது கிடைக்கல, இப்படியெல்லாம் எல்லா மனிதனுக்கும் வாழ்க்கையில வரும் பாத்தீங்களா. அந்த மாதிரி இந்த தனுசில் வரக்கூடிய நபர்களுக்கு அமைந்தாலும் கூட இவர்களுக்கான அந்த விஷயத்தை, அந்த பலனை இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அதிர்ஷ்டத்தின் மூலமாக துணை இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயம் ஏன்னா காலபுருஷனுடைய 9வது இடம் அப்படிங்கிறதுனால இவர்களால் செயல்பட முடியல. ஐயோ என்னால சுத்தமா முடியலடா, இதோட என் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு என்னைக்கெல்லாம் அவங்க நினைக்கிறாங்களோ, என்னால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியலன்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை அந்த பிரபஞ்சமே இவர்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். உண்மை தன்மை மிக்க நபர்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்திலயும் உண்மையா இருக்கணும், நம்மளை நம்பணுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அவர்களுக்கு வாழ்க்கையில நேர்மையா நடந்துக்கணும் இப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இவர்களுக்கு பிறவிலேயே வரக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும்.
வழிகாட்டக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். யாருக்கு அப்படின்னா, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு. இப்ப இவர்களுக்கு அதிபதியா வரக்கூடிய குரு பகவான் சொன்ன பாத்தீங்களா, அந்த குரு பகவான் சொல்லக்கூடிய கிரகம் ஒரு கிளாஸ்ல எப்படி ஒரு 50 பேரை உட்கார வச்சு அந்த 50 பேர்த்துக்கு அந்த வாத்தியார் வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரோ, அது மாதிரி தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, தன்னோடு பயணிக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, நிறைய விஷயங்கள்ல வழிகாட்டக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தம்பி இப்படிலாம் பண்ணாத, இப்படிலாம் பண்ணா தவறு, இதையெல்லாம் உன்னுடைய குணங்களா மாத்திக்கோ அப்படிங்கிற அந்த வழிகாட்டக்கூடிய தன்மை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய சொல்லை கேட்டு இவங்க கற்றுக் கொடுத்த சில விஷயங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில மிகப்பெரிய ஆளான நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவர் சொன்ன மாதிரி நான் நடந்துகிட்டேன்னா இன்னைக்கு நான் மிகப்பெரிய ஆளா இருக்கேன் இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். வளர்ச்சி, தன்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்ட நகர்வுக்கு வளர்த்தி கொண்டு போகணும் என்ற எண்ணம் இவருடைய மனசுல இருந்துகிட்டே இருக்கும். இப்படியே இருந்தா எப்படிரா அடுத்தடுத்த கட்ட நகர்வுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்தணும், படிப்படியா வளர்ச்சியாகி போகணும், இப்படிங்கக்கூடிய எண்ணம் எல்லாம் இவருடைய ஆள் மனதில் வைத்து வாழக்கூடிய நபர்களாக இந்த தனுசில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுடைய சில முக்கியமான காரகத்துவங்களை இணைத்து சில பலன்களா சொல்லியிருக்கேன். இவரோட ராசியோட காரகத்துவத்தை இணைத்து சில பலன்களை சொல்லியிருக்கேன். நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என் சேனல் ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும். நன்றி.